நீங்கள் தான் பிரதர் சிஸ்டர் நீங்கள் தான். எஸ், இந்த வீடியோ உங்கள் கண்ணில் 14 மே அண்ட் ஆன்வர்ட்ஸ் தென்பட்டுச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக அது நீங்கள் தான். யார் அந்த நீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நீங்கள். உங்கள் கண்ணீர் உள்ளுக்குள்ளே இருக்கிற கவலையை தொடைக்க போகிற நீங்கள், அந்த செயினை பிரேக் பண்ண போகிற நீங்கள். பிகாஸ் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே தற்செயலாக காரணம் இல்லாமலாம் நடக்காதுங்க. அப்படிலாம் நீங்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் 14 மே அண்ட் ஆன்வர்ட்ஸ் தென்பட்டுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து உங்களுக்காக தான். பிகாஸ் 14 மே அண்ட் ஆன்வர்ட்ஸ் என்ன சிஸ்டம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மெர்க்யூரி கெசிமி அண்ட் டாரஸ் நடக்குது. இது வந்து மெர்க்யூரி அந்த அந்த பிளானட் வந்து என்னத்துக்குன்னு உங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த டைமில் இந்த தருணத்தில் எனக்கு இந்த விஷயத்துக்கு ஆன்சர் வேணும் சிஸ்டர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ரொம்ப பொறுமையான்ட்டேன். இப்போ நான் ஓப்பனாக பண்ண போகிறேன். நான் வந்து உங்கள் த்ரோட் சக்ரா இங்கே இருக்கு இல்லையா, அதில் இருக்க பவரை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு நியாயம் கேட்க போகிறேன். ஒரு சில விஷயம் அக்கிரமமாக நடக்குது, தர்மமாக இல்லாமல் இருக்குது. நான் பேச போகிறேன். எனக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது, எனக்கு நடக்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, நான் பாதிக்கப்படுறேன். இன்றைக்கி நான் பேசினேன்னா இந்த தருணத்தில் இந்த விஷயத்தை நான் வந்து அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு பலன் பார்க்க நினச்சேன்னா எஸ், சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். கண்டிப்பாக, மிக கண்டிப்பாக. காரணம் எல்லாமே அங்கே மெர்க்யூரி கெசிமிலாம் வந்து வருது. ரொம்ப வருஷமாக நான் சைலண்டாக இருந்துட்டேன், முட்டாளாக இருந்துட்டேன். என்னால் இதுக்கப்புறம் முடியாது. என் நியாயத்தை என் தரப்பில் கேட்பேன். எனக்கு இதுக்கு ஆன்சர் வேணுங்க. ஒரு வழி ஒரு வாய்ப்பு வேணும், ஒரு வழி வேணும், ஒரு வாய்ப்பு வேணும். நீங்கள் தான். எஸ். ஸோ செகண்ட் திங், காசு, மணி ஃப்ளோ ரீதியாக என் லைஃப்பை நான் சரி செஞ்சுக்கணும். என் செல்ஃப் ஒர்த் ரீதியாக நான் வந்து என் செல்ஃபை நான் ஒரு பெஸ்ட் வெர்ஷனில் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அது நீங்கள் தான். பிகாஸ் ஒரு கோச்சாக நான் பார்க்குறேன், பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அவங்க காசு கட்டி பேக்கேஜும் எடுத்துருப்பாங்க. அழுவாதீங்க, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணோன்னு சொன்னான்னா அதை டே 1 கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஒரு 1 வீக் ஆகுனா கூட அவங்க வந்து ஸ்டீல் வந்து மாறணுன்றத முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. சின்ன பிள்ளை சாக்லேட்டுக்கு கேட்குற மாதிரி வேணும்க்கா, எனக்கு அவர் வேணும்னு அழுவுவாங்க. கேர்ள்ஸ், ஒரு உறவில் ஒருத்தவங்க நம்மளை விட்டு போக கல்யாணம் பண்ணிட்டா கூட சட்டப்படி வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களை நீங்கள் என்கிட்ட ஆள் சொன்னிச்சு, நான் டெய்லி போய் அவங்கள பார்ப்பேன்க்கா, வேலை இடத்துல கெஞ்சி அழுவேன்னு. எதுக்கு அந்த மாதிரி பண்ணி உங்களையும் நீங்கள் உங்களோட கௌரவத்தை அசிங்கப்படுத்தி இன்னொரு நபரை ஏன் இப்போ டார்ச்சர் பண்ணி அவங்களே பேடாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? அதுக்கே இந்த மாதிரி பவர்ஃபுல் டேஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு மேச்சுவர்டான கம்யூனிகேஷன் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. பிகாஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட இந்த பின் வாங்குறாங்கன்னா அவங்க கெட்டவங்க, வேற ஆள் கிடச்சிட்டாங்க, இல்லை நம்மக்கிட்ட நம்ம அழகுல நம்ம செல்ஃப் வேல்யூவில் எதுவும் குறை இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. தே ஜஸ்ட் நீட் சம் டைம். பிகாஸ் எல்லா ஹியூமன்னாலேயுமே யாருனாலையுமே 24/7 பாசிட்டிவாகவே இருக்க முடியாது, 24/7 வந்து ஹாப்பியாகவே இருக்க முடியாது. வி ஆல் ஹேவ்ஸ் அவர் பேட் டேஸ் as well for sure. டிராஃபிக்னாலேயா இருக்கலாம், வேலை இடத்துல இஷ்யூவாக இருக்கலாம், ஏதாச்சும் அநியாயமாக அவங்க நடந்துருக்கலாம், வேறு ஏதோ நடந்த விஷயத்தினால பார்ட்னரான உங்ககிட்ட வந்து அவங்க வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டைமை கொஞ்சம் நீங்கள் மதிங்க. சில பேர் மதிக்கிறீங்க, ஆனால் ஒரு பெரிய மிஸ்டேக், இது பெரிய மிஸ்டேக், அது உங்களை ரொம்ப காயப்படுத்துறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். என்னன்னா டைம் கொடுக்குறேன்ற கேப்பில் நீங்கள் உங்களுக்கு அழுது ஒரு நெகட்டிவான எனர்ஜியை உங்களுக்குள்ளே ஒரு கவசமாக போட்டு வச்சுருக்கீங்க. ஏன் அந்த கவசம் அது வேணான்னு தான் நான் சொல்கிறேன். அந்த கவசம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிஸ்டர் நான் 5 நாள் ஆச்சு மெசேஜ் கால் பண்ண உங்கள் பேச்சு கேட்குறேன், நீங்கள் 5 நாள் நீங்கள் அழுவுறீங்க. நான் அதை கேட்கலையே. நீங்கள் அழுவுறீங்கன்னா இந்த எனர்ஜி அவங்கள போய் சேரும். பிகாஸ் வி ஆல் ஆர் கனெக்டட். எவ்ரிதிங் இந்த உலகத்துலேருந்து எனர்ஜி தான். ஸோ அவங்களுக்கு உங்களை பற்றின தற்செயலாக ஒரு தாட் வந்தால் கூட அந்த எனர்ஜி போய் சேரும்போது இதான் இதுகிட்ட பேசணும், தலைவலி சண்டை தான் போடும், நம்ம மூட்டே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும், நம்ம மேலே பழிய போட்டுரும் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. ஒரு காலத்தை உங்களை பிடிச்சி, உங்களை ரசித்து, உங்களை காதலிச்சு அன்பாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் அப்படி யோசிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எனர்ஜி ஒர்க், லைட் ஒர்க்கில் இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கவங்க கண்டிப்பாக தெரியும். 5 நாள் நீங்கள் கான்டாக்டில் இல்லாதது பிரச்சனை இல்லை சிஸ்டர். உங்களுக்கு திரும்ப உங்கள் பேச்சு ஒரு வாரம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு வாரம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் நான் சொன்ன இன்னொரு விஷயம், அந்த ஒரு வாரமும் ஒரு சீக்ரெட் கற்றுக் கொடுத்தேன், அதை செஞ்சீங்களா? இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு சந்தோஷத்தை ஒன்றும் கெயின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பவர்ஃபுல் டேஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்கள் எஃப்ஐபியில் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க எனர்ஜி ஷேர் பண்ணிக்கலாம். LOVE லவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லவ்வை உங்கள் பிலோவிட் பர்சனுக்கும் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ஒரு லவ் கிடைக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழணும்னு நம்ம
இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வேண்டிக்கிறோம். அண்ட் ப்ளீஸ் இந்த மெர்க்யூரியோட கசிமியை வந்து தவிர விட்டுறாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி தேர்ஸ்டே. நான் இந்த வீடியோ என் மார்னிங்லேருந்து போடலன்னா பர்பஸ்லி நான் ஒரு 4 hours பிஃபோர் இந்த டே முடிகிற மாதிரி நான் போடுறேன். இங்கேருந்து ஒரு 4 weeks யார் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கான மெசேஜ் அது இருக்கணும்னு தான் நான் வந்து செய்கிறேன். பிகாஸ் நோ பாயிண்ட் நான் ஒரு வீடியோ ரொம்ப வெள்ளனையாக போட்டுட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் டைப் ஆஃப் திங்ஸ். யாருக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும், யாரோட கஷ்டம் கண்ணியை துடைக்கணும்னு இருக்கோ அவங்க கண்ணில் கண்டிப்பாக அது வந்து தென்படணும். எனக்கு பிரபஞ்சத்து மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. செகண்ட் திங், இந்த கம்மிங் சாட்டர்டே நியூ மூன், அமாவாசை, நியூ மூன். ஏன் அப்படி சொல்கிறாங்க? புது விஷயம், புது தொடர்க்கம்னு தான் இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த புது தொடர்க்கம், இந்த பௌர்ணமி, அமாவாசை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான டேஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா ஏங்க மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே டேஸ் வந்துச்சு, ஏன் நியூமராலஜி 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் வந்துச்சு? காரணம் இல்லாமல் இதெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த மெர்க்யூரி ரெட்ரோகிரேட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சு? காரணம் இல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங்கான நமக்கு உபயோகப்படக்கூடாதுன்னு தான் அந்த பிரபஞ்சம், இறைவன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அகெயின் திரும்ப 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 என் ரீடிங் ஒன்று மட்டுமே சொல்கிறேன். இன்னைக்கு 14 May 2026 மெர்க்யூரி கசிமி. ப்ளீஸ் இந்த டேயை பாவச்சுக்கோங்க நல்லபடியாக. பிகாஸ் இந்த டேயில் நம்ம நிறைய பேர் இமோஷ்னலாக இருப்போம், பர்ஸ்ட் ஆகும். ஓ ஐ கேனாட் டாலரேட் திஸ் எனிமோர். ஓகே கூல். என்ன செய்கிறோன்ற ரிச்சுவல்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்மளும் நம்ம சுய கௌரவத்தை இறக்காமல், நம்மளும் நம்ம நெகட்டிவிட்டி, நம்ம கர்மாவெல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ண, நம்மளும் மற்றவங்களுக்கு ஜெனுவினாக கைண்டாக ஒரு ஸ்வீட்டான பர்சனாக இருக்க, டுகெதர் நம்மக்கிட்டேயும் எல்லாரும் நல்லவங்களாக இருக்க, எக்ஸ்பெஷலி நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு நல்ல உறவில் போக, நம்ம மணி ஃப்ளோஸை சரி பண்ண, நம்ம செல்ஃப் ஒர்த்தை நம்ம உணர்வோம், அப்புறம் உலகம் உணரும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரிச்சுவல் லைட் ஒர்க்ஸ் ரீதியாக மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக கால் பண்ணாதீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணுற ஒரே வே 012669163 பயோவில் நம்பர் இருக்கும். ஸ்பெஷலாக நான் என்ன செய்கிறேன்ட்டுனா, என்னோடய சோஷியல் மீடியா அனைத்திலுமே நான் வந்துட்டு என்னோட லிங்க் வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை போய் பார்த்துட்டு என் யூடியூப்பை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் காசு கட்டி கோச்சிங் சேர முடியல உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் ஃப்ரீ டெக்னிக்ஸ்லாம் நிறையா அங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பண்ணவும் செய்வேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கான்சிஸ்டண்டாக செஞ்சாலே நிறைய விஷயம் மாறும். நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பயுமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், காசு கட்டி கோச்சிங் சேர்த்து தான் உங்கள் லைஃப் மாறணுமானா இல்லை. ஜஸ்ட் சில பேருக்கு அது வந்து தேவைப்படும். அந்த அப்சர்வேஷன், ஸ்பெஷல் கைடன்ஸ், கற்றுக்கணுன்ற ஆர்வம், ஊக்கமெல்லாம் இருக்கும். இன்னும் சிலருக்கு எஸ் ஐ ட்ரூலி ரெஸ்பெக்ட், உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரீ வீடியோஸ் என்னோடய மற்றவங்களோடய பார்த்தா கூட கான்சிஸ்டண்டாக இருங்கன்னு மட்டும்தான் நான் வந்து கேட்குறேன். நம்ம டீம் வந்து என்னோட எப்படி சொல்கிறது, என் ஸ்டாஃப் யாருமே வந்துட்டு அவங்க வந்து அட்மின் வேலை தான் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. தவிர்த்து என்கிட்ட இந்த முகம் பார்க்குறீங்களா, என்கிட்ட தான் நீங்கள் வீடியோ கால், 1-to-1 கோச்சிங், 1-to-1 நாட் குரூப் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ ஐ எம் வெரி பர்டிகுலர் வென் இட்ஸ் கம் டு எனர்ஜி. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கூட காசு கொடுக்குற ஒரு ஆளாக இருந்தாலுமே எனக்கு உங்கள் எனர்ஜி கூட ஒர்க் பண்ண தோணலை, இன்டென்ஷன் தப்பாக இருக்குது. ஐ டோன்ட் ஜட்ஜ் யூ ஆல் பேஸ் ஆன் த ஸ்டாரி. பட் வந்து எனக்கு வந்து அடிப்படை வந்து மரியாதை கொடுக்கணும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் இது மூலியம் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா, லிமிட்டட் ஸ்லாட் மட்டும் தான் நம்ம எப்பயுமே இருப்போம். எல்லாத்தையும் வாங்கன்னு எடுக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் மனி ஆர் பிஸ்னஸ், இட்ஸ் அபவுட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ யார் லைஃப் சேஞ்ச் பண்ண நம்ம ரீதியான பிரபஞ்சம் கொடுக்குதோ அந்த மாதிரி ஆளை நம்ம மோஸ்ட் வெல்கம் எப்பயுமே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் கூட டைரக்ட் கால்ஸ், எப்பயுமே டைரக்ட் கால்ஸ் பண்ணாதீங்க அன்லெஸ் யூ ஆர் மை paid 1-to-1 client. ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஓட்டோ மெசேஜ் படிங்க. அதுபடி ஆன் த சேம் டே நம்ம வந்து நைட் கூட விடிய ஒர்க் பண்ணுவோம். பிகாஸ் மெஜாரிட்டி என்னோட கிளைண்ட்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ். ஸோ நம்ம மலேசியாவில் இருந்தாலும் நம்ம வந்து நைட் ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நைட்லாம் கூட அவ்வளோ பேர் இந்த ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் வருஷ கணக்காக இருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் இந்த தருணத்தை நன்றி தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம டுகெதராக ஒர்க் பண்ணலாம். நான் வந்து லிமிட்டட் ஸ்லாட் தான் எடுக்கிறேன், நான் முன்கூட்டி சொல்லிக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் வாங்க. வெறும் ஹாய் சீஸ்ன்னு போட்டு உங்கள் கதைங்களை சொல்லாதீங்க. இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த உலகத்தில் எல்லா எனர்ஜி, எல்லா பவருக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. சேம் கோஸ் டு அவர்ஸ். ஸோ நம்ம பிஸ்னஸை மதித்து எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புரிஞ்சு வீடியோஸ்லாம் பார்த்து உங்கள் இன்ஸ்டிங்க் இந்த பர்சன்ட்டை போனால் நல்லது வரும்னு தோணுச்சுன்னா, பிரபஞ்சமே நான் உங்களை பிரபஞ்சமாக அழைக்கிறேன். வாங்க, உங்கள் கண்ணீரை துடைப்போம். ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை உருவாக்கி அதை நிலைக்க வைக்கிறது எப்படின்னா பார்ப்போம். ஓம் நம சிவாய.